ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு கறி குழம்பு தாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக செஞ்சு அசத்திடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்துருக்கேன், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தேங்காய். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு 4 எடுத்துருக்கேன், பட்டை, சோம்பு, கசகசா, மிளகு எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம், சோம்பு. இது தாங்க. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மசாலா பொருள்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துருச்சுங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கலாம். வணக்கிட்டு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன தக்காளி 2 சேர்த்துனா போதுங்க. நிறையா சேர்த்துனீங்கன்னா தக்காளி குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் 2 தக்காளி சேர்த்துங்க போதும். நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு மீதி பார்த்துட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த துருவின தேங்காயை நான் அரை மூடி தேங்காய் துருவிருக்கேன். அரை மூடி தேங்காயை நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயிலேயே வணங்கிட்டுருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன கரம் மசாலா சேர்த்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் சக்தியில் தாங்க எடுத்திருக்கேன். கரம் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா, இந்த 3ஐயும் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ப்ளஸ் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இந்த 4 தான் இப்போ நான் அதில் சேர்க்க போனேன். ஏன் உங்களுக்கு நான் கவர் காட்டுறேன்னா, நான் ஒவ்வொரு யூடியூப்லேயும் பார்த்துருக்கேங்க, என்ன பொடி போடுறாங்கன்னே நமக்கு தெரியாது, அந்த டேஸ்ட் வருமானும் தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு எந்த பொடின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நானும் ஒவ்வொன்று யூடியூப்பில் பார்த்து செஞ்சுருக்கும் போது அவங்க குழம்பு மிளகாய் தூள்லாம் போடுவாங்க, அது நமக்கு அரைச்சதே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு நீட்டாக காட்டுறேன். இப்போ இது ஆறி வணக்கி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு குக்கரில் கறி போட்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ இது தாளிச்சு விட்டுலாம் வாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பெரிய கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதுக்கும் கொஞ்சம் ஜீரகம், சோம்பு பண்ணிட்டு போட்டு வணக்கிட்டு இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். வணக்கிட்டு இந்த கறியை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா, அந்த அரைச்சி வச்ச மசாலா சேர்த்திக்கலாம். எப்பவுமே கொஞ்சம் எண்ணெயிலேயே அந்த கறியை வேக வச்சுருங்க. ஏற்கனவே முக்கால்வாசி, அதாவது நீங்கள் ஃபுல்லாக கறியை எப்போவுமே வேக வைக்கக்கூடாது, அந்த டேஸ்ட் பூரா போயிடும். அதனால் ஒரு 2 சவுண்டு 3 சவுண்டில் அந்த கறியோட பதம் பார்த்து நீங்கள் நிறுத்திட்டு இப்போ மீதி நம்ம இந்த எண்ணெயில் வணக்க போகிறோம். பாருங்கள், அதில் வடித்து எல்லாமே எடுத்துருக்கு. இதில் எல்லாமே கலந்துருக்குங்க. கொழுப்புலேருந்து ஆட்டோட எல்லா உறுப்புமே கலந்துருக்கு, எலும்பு இருக்கும். இப்போ இதை வடித்து எடுத்து நல்லா எண்ணெயிலேயே வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் இதுவும் நல்லா வணங்கணுங்க. இதில் நான் என்னென்னா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் அது கூட சேர்த்திக்கலாம். இல்லை ரொம்ப இஞ்சி பூண்டு வேண்டாதவங்க நம்ம குழம்புலேயே போட்டிருக்கோம், அதுவே போதும். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கல, ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம அதிலேயே போட்டிருக்கிறனால இதில் நான் போடல. வேணுங்கிறவங்க நீங்கள் இஞ்சி பூண்டு இதில் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நான் கறி வேக வைக்கும்போதே நான் போட்டுட்டேன், அதனால் போடலை. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். நான் சமையல் செய்ய உங்களுக்கு காட்டியிருக்கேன், அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகுது. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக கறி குழம்பு வச்சுருப்பீங்க, நம்ம சேர்க்குற அந்த பொடியில் தாங்க இருக்குது எல்லாமே. அது பாருங்கள், கறி வேக வச்சு தண்ணியிலேயே கொஞ்சம் அதையும் எல்லாம் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி அதனால் வேக வச்சிட்டேன். இதில் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறலாம். உப்பு போட்டுக்குங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம உப்பு அதுலேயும் போட்டிருக்கோம், கறியிலையும் கொஞ்சம் போட்டிருப்போம். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க, அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா கலரியாச்சு, நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகு நம்ம சேர்த்து தரோம். மிளகு தூள் நம்ம இப்போ இதில் சேர்த்த போகிறோம். கடைசியாக தான் சேர்த்தணும் எப்போவுமே, ஃபஸ்ட்டே சேர்த்திடக்கூடாது, இல்லைன்னா கரிச்ச வாசம் அடிக்கும். கடைசியாக சேர்த்தி மிளகு தூள் போட்டுட்டு கொத்தமல்லி தூளையும் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கறியும் வந்துருச்சு, குழம்பு வாசம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கறி குழம்பு வச்சு பாருங்கள், அருமையாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். காரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. பாருங்கள், ஒரு பக்கம் எங்களுக்கு கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்புலேருந்து எடுத்ததே நான் வறுத்து வச்சுருக்கேன். அதை எப்படின்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இது குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ.